மேல. ஆனால் வெட்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரை போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு. நீங்களும் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கின 1000 பேர் இருக்கிறீர்கள். வெட்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ஜுனாவை, அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை, ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள், திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். வெட்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள். இதுல இருக்கிற ஓடினம் தீவிரமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார், பிமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெட்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது யாருக்கு அவமானம் என்றா, ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்காவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும். உங்களை மாதிரியான மனுஷர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட கேவலமான வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும்